ஒட்டுமொத்த ஆண்களோட எல்லாரோட குமுறல்களையுமே வந்து ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற தாட் நமக்கு இருக்கும்ல. அப்படிதான் இருந்துச்சு ஆண் பாவம் பொல்லாதது. என்னடியாச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ரியோராஜ், மாளவிகா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அப்புறம் ஜென்சன் மற்றும் பலர் நடிப்புல, சித்துக்குமாரோட இசையில, கலையரசன் தங்கவேலோட டெபியூ இயக்கத்துல வந்திருக்க படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படம் உண்மையாவே எப்படி இருந்துச்சு, கனெக்ட் ஆச்சா, ரிலேட்டபிளா இருந்துச்சா, இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமா அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்துருவோம். போர்பந்தர் அம்பேத்கர் பிறந்த இடம், போர்பந்தர் காந்தி பிறந்த இடம். சமீபத்துல தான் நம்ம தலைவன் தலைவி படம் வந்து பார்த்திருப்போம். ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்யும் போது என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலியால், அப்புறம் இந்த சொசைட்டினால என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சத்தமாக சொன்ன படம் தான் தலைவன் தலைவி. அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த படமும் உருவாயிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு அப்பவே தெரியும். பட் இந்த படத்தோட ஒரு யூனிக்னஸ், இது வந்து ஒரு சிட்டி பேஸ்டு சப்ஜெக்ட். இன்னைக்கு இந்த 2K கிட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷமாக கல்யாணம் ஆனவங்க ஃபேஸ் பண்ணுற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ற ஒரு படம் தான் வந்து இந்த ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஹீரோ ரியோராஜுக்கும் ஹீரோயின் மாளவிகாக்கும் வந்து கல்யாணம் வந்து நடக்குது. ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான், பிடிச்சி போய் தான் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் போக 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 சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஆரம்பிச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெடிக்குது. அந்த பிரச்சனை முடிகிற டைமில் வந்து மாளவிகாவுக்கு வந்து இந்த திருமணத்துக்கு மேலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பட் இந்த சைடு ரியோ வந்து அதெல்லாம் வேண்டாம், சேர்ந்தே வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகிறாரு. மாலைக்கு வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து ரியோராஜ் வந்து என்னென்னலாம் பண்ணால் இந்த டிவோர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி படத்தோட கதை. இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதா, கிடைக்கலையா, சேர்ந்து வாழ்ந்தாங்களா, இல்லை ரெண்டு பேருமே வந்து தாக்கிக்கிட்டாங்களா, இல்லை லவ் தான் வந்து ஜெயிச்சுதா, இது எல்லாத்தையும் சொல்கிற ஒரு படம் தான் வந்து ஆண் பாவம் பொல்லாதது. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை வந்து பார்த்துருவோம். முதல் பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரிலேட்டபிளான விஷயங்களை வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணது தான். நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல, நம்ம ஃபேமிலியில் அதை பார்த்துருப்போம். கல்யாணம் இருந்ததுன்னா ஒய்ஃப் அப்படி அந்த அவங்கக்கிட்ட அப்படி நடந்திருக்கும், இல்லை பொண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட் இப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாரு. இதை எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்து அதை காட்டினது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. குறிப்பாக இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த 10 மினிட்ஸ் கடைசி அந்த இன்டர்வல் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஒரு சரியான பிளாஸ்ட் நடக்குது. நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. ஹனிமூனுக்கு எங்கேயோ போகணும்னு சொன்னியே, எங்கே போனேன்? போர்பந்தரா? போர்பந்தர் அம்பேத்கர் பிறந்த ஊர் இல்லை, காந்தி பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று வந்ததுல, அதுதான் வந்து பயங்கரமான ஒரு சீனாகவே இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடட் படமாக மாறுறதுக்கு எவ்வளவோ சான்ஸ் இருக்குது. ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். கொஞ்சம் ஆண்களோட இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி பெண்களை பற்றி குறைவாக பேசினா அது ரொம்ப அப்பத்தமாயிரும். இல்லை நம்ம வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களோட அவங்க அனுபவிக்கிறதெல்லாம் பேசுகிறேன்னு சொன்னால் ரொம்பவே வந்து அது ஓவர் டூ பண்ண மாதிரியும் இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு நல்ல பேலன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க சைடில் என்ன தப்பு இருக்கோ இவங்க சைடில் இருக்கிற தப்பையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சைடில் இது பாவம்னா இவங்க சைட்லேயும் இது பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ என்னதான் படத்தோட பேர் வந்து ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்களுக்கான ஒரு படம் அப்படின்னு இருந்தாலுமே இது ரெண்டு தரப்புலுமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஒரு பேலன்ஸான படமாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து சினிமாட்டோகிராஃபி, மியூசிக். இந்த படத்தோட மியூசிக் வந்து சித்துக்குமார் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து அந்த எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு மியூசிக்காக தான் இருக்குது. ஓவராலாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து தேவைப்படுற இடத்துல காமெடியாக ட்ரீட் பண்ணிவிட்டு தேவைப்படுற இடத்துல எமோஷனுக்கு ஸ்விட்ச் ஆனது தான். சில இடங்களில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, நான் வந்து சீரியஸான விஷயத்தை வந்து காமெடியாக சொல்கிறேன் பாருங்களேன், இப்படி ட்ரீட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அந்த சீனோட வேல்யூவே வந்து குறைச்ச மாதிரி ஆகும்ல. அதெல்லாம் இல்லாமல் இந்த இடம் காமெடியாக இருக்கட்டும், இந்த இடம் சீரியஸாக தான் இருந்தாகணும்னு சொல்லி ஜென்யூனாக அந்த இடத்துக்கு வந்து சீரியஸாக தான் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நடித்த நடிகர்களை பற்றி நம்ம உண்மையை சொல்லணும். ரியோராஜோட ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒரு இன்னும் பெட்டர் ஆகிட்டே தான் போகிறாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கும்னு அவர் தெரிஞ்சதுக்குள்ளே வந்தாருன்னு தெரியல. ஆனால் எங்கெங்கெல்லாம் வந்து எமோட் ஆகணுமோ அங்கங்கெல்லாம் கரெக்டாக எமோட் ஆகுறாரு.
இந்த சில இடங்களை ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணாமல் அழகாக அந்த மீட்டரை பிடிச்சி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து இது வரைக்கும் அவர் ஒரு காமெடியாக அவரை நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து சென்சிபிளாக பேசுகிற மாதிரி கூட நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அது காமெடி இருக்காது, ஆனால் அந்த கேரக்டர் கண்டிப்பாக வெளியில் வரும்போது மனசில் நிற்கும். ரியோராஜ் ஒரு ஹீரோனா இந்த பக்கம் விக்னேஷ்காந்தும் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக தான் இருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ஷீலா ராஜ்குமார் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தெரியல. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த கேரக்டரை வந்து பயங்கரமாக ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்தில் ரொம்பவே அட்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷனில் நிறைய பேர் வந்து இந்த ஃபெமினிசம், அதுக்கப்புறம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி, இந்த விமன் எம்பவர்மெண்ட், இண்டிபெண்ட் விமன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து அதை கிடச்சி அதை அனுபவித்து அதை வந்து ஒரு சூப்பராக எடுத்துகிட்டு போகிற ஒரு சைடு இருந்தாலும் அதை பேரை சொல்லி இந்த ஃபேக் ஃபெமினிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று அதோட நெகட்டிவ் சைடு இருக்க தானே செய்யும். இந்த நெகட்டிவ் சைடை தான் இந்த படத்தில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து நம்மளே கூட பார்த்துருப்போம், பயங்கரமாக பேசுவாங்க, பாரதியாரோட கவிதைகள் எல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் போடுவாங்க, டிஷர்ட்டில் வந்து திருவள்ளுவரோட படத்தோட போடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணுன்னா அவங்க நிறைய இடங்களில் ரொம்ப ஹாஃப் பேக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தான் வந்து இதில் வந்து ஹீரோயின் மாளவிகாவுமே சரி, ஷீலா ராஜ்குமாருமே வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப தப்பாக போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க பேலன்ஸாக அழகாக பண்ணிட்டாங்கன்றது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய சக்ஸஸ். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு படம் வருது, ரியோ நடிக்கிறாரு, ஜென்சன் இருக்காரு, ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இருக்காரு, இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னும் போது காமெடி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பியிருப்போம்ல. நம்ம நினச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கொஞ்சம் குறவாக இருக்குது காமெடி. நம்ம ஃபுல்லாக அப்படியே பவர் பேக்டு காமெடி விழுந்து விழுந்து சிரிக்க போகிறோம் அப்படின்னு போனீங்கன்னா படம் ஒரு ட்ராக் மாதிரி ஒரு எமோஷ்னல் ட்ரைவ்க்குள்ளே வந்து போகுது. அதுவுமே நல்லா இருக்குது. பட் நம்ம காமெடின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. குறிப்பாக ஜென்சன் அவர்களை வந்து ரொம்ப ஒரு அண்டர் ப்ளே பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவரை இன்னும் நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ. அவரை நீங்கள் நார்மலாக விட்டு பேச விட்டாலே அவர் பயங்கரமாக பேசுகிறாரு. முக்கியமாக ஒரு சீன் இருக்குது, ரியோராஜ் வந்து அடிபட்டு ஸ்ட்ரக்சரில் படுத்துட்டு இருப்பார். அப்போது வந்து ஜென்சன் வந்து சொல்லுவார், நீ அன்றைக்கி என்கிட்ட வந்து சரக்கு கேட்டப்போ 120 ரூபா சரக்கு வாங்கி தந்தல, இப்படி தான்டா உன் காசெல்லாம் அழியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல வந்து ஒரு காமெடி போட்டு போகிறார். இதுதான் ஜென்சன். அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம், நம்ம எதிர்பார்த்தோம். பட் சம்வேர் வந்து ஜென்சன் ரொம்ப கம்மியாக ப்ளே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படம் நகராமல் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு, பிரச்சனை வருது, ப்ராப்ளம், கல்யாணம் ஆச்சு, பிரச்சனை வருது, ப்ராப்ளம். அண்ட் அதே தான் வந்து அவங்க ஒரு 4 சம்பவங்கள் மூலியமாக வந்து காட்டியிருக்காங்க. பட் அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸை வந்து இன்னும் வேறு மாதிரி எடுத்துகிட்டு பேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்து வரப்போகிற அந்த ஒரு 1.5 மணி நேரத்தை வந்து அது இன்னுமே பயங்கரமாக பூஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் அந்த 20 மினிட்ஸை கடந்துட்டோம் அப்படின்னா படம் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணும். முக்கியமாக வந்து இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்னா எங்கேயுமே போர் அடிக்கலை. படத்தோட டியூரேஷன் ரொம்ப ஆப்டான ஒரு டியூரேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வளவலன்னு போகிற மாதிரி இருக்காது. நமக்கு அந்த ஃபீல் வரும்போதே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். அடுத்து நமக்கு அந்த ஃபீல் வரத்துக்குள்ளவே படமே முடிஞ்சிடும். ஸோ அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக ஆண் பாவம் பொல்லாதது படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபேமிலியோடு போய், அதுவும் இந்த ஜெனரேஷன் ஆட்கள் இருக்காங்களே, கல்யாணம் ஆகி இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகிருக்கும், 2-3 வருஷம் ஆகிருக்கும், இல்லை இப்போ தான் கல்யாணம் ஆகிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து இந்த படம் போயிட்டு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ளே நடக்கிற நிறைய மொமெண்ட்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதை பற்றி பேசலாம், அதை வந்து என்ஜாய் பண்ணலாம், அதை எமோஷனலாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் முக்கியமாக இந்த ரீசன்ட் ஜெனரேஷனில் வந்து டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு, எல்லாருக்குமே வந்து டைவர்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குல்ல. இந்த படத்தில் அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். பட் இதில் டைவர்ஸ் எப்படி வந்து ஒரு மேஜர் பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ரிவ்யூ வந்து இது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.